இப்போ உங்களுக்கு ஓட்டு இல்லைன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? இல்லையே. இல்லைன்னா இல்லையே. ஓட்டு போட கேட்டேனே வந்தாங்களே தொகுதியில இத்தனை லட்சம் வாக்காளர்கள், இத்தனை ஆண்கள், இத்தனை பெண்கள், இத்தனை படித்தவர்கள், இத்தனை படிக்காதவர்கள், இத்தனை செத்து போனவர்கள், இத்தனை பேர் பிறக்காதவங்க, இத்தனை பேர் பிறந்தவங்க அப்படின்னா போட்டு. இல்ல நீங்க என்ன சொல்ல? இல்ல இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? உங்க போன்ற இளைஞர்கள் தான் தோக்க போறீங்க. மக்கள் தோக்க போகிறாங்க. ஒரு நாட்டோட ஜனத்தொகையுமே வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிறீங்கன்னாக்க என்ன ஜனநாயகம் நடக்குதுங்க? மிகப்பெரிய தவறு மன்னித்து விடுங்க. மன்னித்து விடுங்க. பெரிய அரசியல் விமர்சகர், ஒரு மருத்துவர், என்ன ஒரு அரசியல் என்ன சார் பதில்? ஓட்டு திருட்டு எப்படி இந்திய மக்களை ஏற்றுப்பாங்க? 3 தடவை இருந்திருக்காங்க. எஸ்ஐஆர் மூலம் 1 கோடி வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது. ஜனநாயகத்தை ஒழிக்கிறதுக்காக கொண்டு வந்ததுதான். உனக்கு ஓட்டே இல்லைன்ட்டா அதுக்கு ஒரே வழி மத கலவரத்தை உண்டாக்குறது, ஜாதி கலவரத்தை உண்டாக்குறது. ஓட்டு போடுறதுக்கே உங்களுக்கு வாக்குரிமை இல்லாம பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? தமிழ்நாடு இல்லை, இந்தியாவில் ஒரு இடத்தில் கூட பாஜக வெற்றி அடையாது. ஒரு இடத்தில் கூட வெற்றி அடையாது. தேர்தல் நேர்மையாக நடந்தால் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலே 8 கோடியே 50 லட்சம் மக்கள் தொகை இருக்காங்க. ஒரு திட்டவட்டமான முடிவோட வந்திருக்கீங்கன்னு சொல்லமா நான் உங்களை? போலி வாக்குகள் மட்டும் தானே சார் நீக்கப்பட்டுள்ளது. போலி வாக்குகள் எப்படி உங்களுக்கு தெரியும்? இறந்த ஒரு வாக்கு இருந்திருக்கு, அதெல்லாம் நீக்கப்பட்டிருக்கு. அதே போல இது முதல் முறை இல்லை. ஓட்டு வச்சிருக்கவங்க எல்லாம் சிங்கிள் என்ட்ரியில இருக்காங்களா? சொல்றாரு ஓட்டு திருடாங்கிறார். ஆமா திருடுன என்ன பண்ணிடுவேன் அப்படிங்கிறத இப்போ கேட்டிருக்கிற கேள்வி. ஆமா நாங்க ஓட்டு திருடணும், உங்களை எல்லாம் போலி வாக்காளர்கள் சொல்லி நீக்கிவிட்டோம், என்ன பண்ணிடுவேன் அப்படிங்கிறத கேட்கிறாங்க. நீங்க தான் பதில் சொல்லுங்க. இப்போ 1 கோடி வாக்கள் ராகுல் காந்தி ஏன் பீகார்ல தோத்ததுக்கு காரணம் என்ன? ஓட்டு திருடங்கிறது நிரூபிச்சாருங்க அவரு. மோடி நாடாளுமன்றத்துக்குள்ளார வர்றாரு, அமித்ஷா கூட வர்றாரு. ஓட்டு திருடாங்கிறார். ஹிந்தியில சொன்னாங்க ஓட் சோர்னாங்க. தமிழ்ல சொல்றது ஓட்டு திருட்டு பயல அப்படின்னு சொன்னாங்க. இந்த மீடியாக்களுக்கெல்லாம் வந்திருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, எழுத்தாப்பி உட்காந்துக்க ஒரு அடிமுட்டாளு, மடையன், கேடு கட்டவன், புத்தி பிறவிலேயே வம்சாவளியாவே அவங்க பைத்தியக்காரனுங்க. பத்திரிகை.com நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் விமர்சகர், மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட அந்த எஸ்ஐஆர் பணிகளின் போது நீக்கப்பட்ட வாக்குகள் தற்போது எவ்வளவோ, வரைவு வாக்காளர் பட்டியலில் எவ்வளோ வாக்கு இடம்பெற்றுள்ளது என்பது குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம் சார். இப்போது தமிழ்நாட்டில் அந்த எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பாக 6,41,14,584 வாக்குகள் இருந்தது. ஆனால் எஸ்ஐஆர் பணிகளின் போது 97,37,831 வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது. இப்போ இறுதியாக 5,46,76,756 வாக்குகள் அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் இருப்பதாக வெளியிடப்பட்டுள்ளது. ஏறக்குறைய தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐஆர் மூலம் 1 கோடி வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக எஸ்ஐஆரை எதிர்த்த கட்சிகளுக்கு எத்தகைய ஒரு பாதிப்பை தேர்தல் நேரத்தில் ஏற்படுத்தும் சார்? எஸ்ஐஆருங்கிறதே தன்னை எதுக்கிறவங்களெல்லாம் ஒழிக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான். ஜனநாயகத்தை ஒழிக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான். வாக்கேந்திரத்தை வச்சு இது பண்ணாங்க. வாக்கேந்திரம் ஓட்டு போடுவாங்க, அப்புறம் அந்த சிம் கார்டை எடுக்கணும், இன்னொரு சிம் கார்டை மாற்றணும். அந்த சிம் கார்டெல்லாம் நம்ம தயார் பண்ணி ஏற்கனவே டேட்டாவெல்லாம் கொடுத்து நமக்கு வேணுங்கிற மாதிரி எல்லாம் பண்ணி மாற்றணும். என்னத்துக்கு? உனக்கு ஓட்டே இல்லைன்ட்டா இப்போ ஓட்டு போட்டால் தானே நீ எனக்கு ஏற்று போடுவேன். அப்படி ஓட்டு எடுத்து போட்டால் தானே அந்த சிம் கார்டு, நீ ஓட்டு போட்ட அந்த சிம் கார்டை எடுத்து நான் மாற்ற வேண்டியிருக்கும். ஓட்டே இல்லைன்ட்டா பிரச்சனையே தீர்ந்து போச்சு. அதை தான் அவன் பார்த்தாங்க. மகாராஷ்டிராவில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயித்தாங்க, பீகாரில் ஜெயிச்சிட்டாங்க. 2 இடத்துல வெளிநாட்டு ஓட்டு பார்த்தாங்க, நான் கரெக்டாக ஜெயிச்சாச்சு. அடுத்தது தமிழ்நாட்டுக்கு வந்தேன். ஏன்னா இங்கே தீவிரவாத தாக்குதலாம் இங்கே கொண்டு வர முடியாது தமிழ்நாட்டில். ஏன்னா பாகிஸ்தான் 2000 மைலுக்கு அந்த பக்கம் 2000 மைல் கிராஸ் பண்ணி இங்கே தீவிரவாத தாக்குதல் நடத்துறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. பகல்காமில் பண்ணதுலேயே 100 கிலோமீட்டர் வந்ததுக்கு ஆயிரக்கணக்கான கேள்வி மாட்டிக்கிட்டு பேக் ஃபயர் ஆகி போய் மாட்டிக்கிட்டு முடித்தாங்க.
மோடி பாவம் என்ன பண்ண தெரியும், உலகம் முழுவதிலும் மோடி தான் அக்ரஸர்ன்ற பேர் வாங்கி. பாகிஸ்தான் நேர்மையான நாடு, இந்தியா வந்து தீவிரவாத நாடுங்கிற பேரை மோடி வாங்கி கொடுத்தார். அதனால் தமிழ்நாட்டில் அது வந்து விந்திய மலைக்கு கீழே கொண்டு வரதுங்கிறது தீவிரவாத தாக்கத்தில் கொண்டு வர முடியாது. அதுக்கு ஒரே வழி மத கலவரத்தை உண்டாக்குறது, ஜாதி கலவரத்தை உண்டாக்குறது. அப்புறம் வந்து ஓட்டு போடுறதுக்கே உங்களுக்கு வாக்குரிமை இல்லாமல் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? அது அந்த டெக்னிக்கை இப்போ கிடக்கு. இல்லை, போலி வாக்குகள் மட்டும்தானே சார் நீக்கப்பட்டுள்ளது. அதாவது போலி வாக்குகள் எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த பணிகளுடைய திட்டமே அதானே. அது போலி வாக்குகள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? இல்லை, ஒவ்வொரு தொகுதியில் வந்து டபுள் என்ட்ரி இருந்திருக்கு, இறந்தொரு வாக்கு இருந்திருக்கு, அதெல்லாம் வந்து நீக்கப்பட்டிருக்கு. அதே போல வந்து இது வந்து முதல் முறை இல்லை. ஓட்டு வச்சிருக்கவங்கலாம் சிங்கிள் என்ட்ரியில் இருக்காங்களா? இப்போ மிச்சம் இருக்காங்களா இந்த 5 கோடி வந்து சிங்கிள் என்ட்ரியா? அதுக்கு என்ன ஆதாரம்? நீ யோக்கியமா நடந்தது. இது ஒரு தமிழக அரசாங்கம் தெரியல, இது சிங்கிள் என்ட்ரியா டபுள் என்ட்ரியான்னு சொல்லி. அதைத்தான் நாம இப்ப என்ன சொல்றோம், தமிழக அரசு ஊழியர்கள் தானே இந்த பணிகளை மேற்கொண்டது. ஓட்டு திருடர்கள்னு சொல்லி பச்சையா மோடி நாடாளுமன்றத்துக்குள்ளார வர்றாரு, அமித்ஷா கூட வர்றாரு. ஓட்டு திருடாங்கிறாங்க. ஹிந்தியில் சொன்னாங்க ஓட் சோர்னாங்க. தமிழில் சொல்றது ஓட்டு திருட்டு பயலை அப்படின்னு சொன்னாங்க. கேட்டுட்டு தான் போனார் மோடியும் அமித்ஷாவும், கேட்டுட்டு தான் போனாங்க. நாடாளுமன்ற சபாநாயகர் ஓம் பிர்லா வாய் மூடிட்டு தான் உட்காந்துருந்தாரு. ஆமாம், ஓட்டு திருடுனேன், என்னடா பண்ணிடுவீங்க? அதான் கேள்வி. ராகுல் காந்தி சொல்கிறார் ஓட்டு திருடாங்கிறார். ஆமாம், திருடுனேன், என்ன பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறத இப்போ கேட்டிருக்கிற கேள்வி. இந்த எஸ்ஐஆரில் வந்துருக்கிற கேள்வி மக்களை பார்த்தா தான் கேட்குறேன். ஆமாம், நாங்கள் ஓட்டு திருடணும், உங்களையெல்லாம் போலி வாக்காளர்கள்னு சொல்லி நீக்கிவிட்டோம், என்ன பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறத கேட்குறாங்க. நீங்கள் தான் பதில் சொல்லுங்கள். இப்போ 1 கோடி வாக்கள் நீக்கப்பட்டுள்ளது. இவங்க எல்லாமே வாண்டடா நீக்கப்பட்டிருந்தா தேர்தல் நேரத்தில் எப்படி அனுமதி கொடுப்பாங்க? ஓட்டு போட போறாங்க, ஓட்டு இல்லைன்னா எப்படி சும்மா இருப்பாங்க? நான் தாங்க ஆபீசரு, என்கிட்ட தாங்க அதிகாரம் இருக்குது. திருடங்கிட்ட தலையாரி வேஷத்தை கொடுத்துருக்கு. உங்களுக்கு ஓட்டு இல்லைன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? இல்லையே. இல்லையே ஓட்டு போட போகும் கேட்டேனே, வந்தாங்களே. ஏப்பா இந்த கேள்வி ரொம்ப லேட்டு. போன மாதமாக வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க உனக்கு ஓட்டு இல்லைட்டு போயிட்டாங்க. என்ன ஐயா, வீடு மாற்றி வந்துட்டா அந்த வீட்டில் உங்கள் பேரை கொடுத்துருந்தாக்கா தான் உண்டு. நீங்கள் அங்கே இப்போ 2 தடவை நாங்கள் வரும்போது நீங்கள் இல்லைன்னா உங்களுக்கு ஓட்டு கிடையாதுன்ட்டாங்க. எனக்கு 1000 வேலை இருக்குது. நான் அதை இவங்க வர்ற நேரத்துக்கு நான் அங்கே போய் இருக்க முடியுமா என்னால்? மீதம் இருக்கின்ற ஒரு 5.5 கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் வாக்காளர்கள். அவங்க வந்து யாருக்கு ஓட்டு போறாலும் அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. நீக்கப்பட்டது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது வந்து போலி வாக்குன்னு கூட வைத்துக் கொள்ளலாம். மீதி இருக்கின்ற 5.5 கோடி பேர் வந்து திமுக வாக்களிச்சு அவங்க ஜெயிக்க போறாங்க. அந்த 5.5 கோடி பேரையே வந்து ஜாக்கிரதையா பாருங்கிறத இப்ப நம்ம சொல்றோம். இப்ப நம்ம வந்து ராகுல் காந்தி ஏன் பீகார்ல தோத்ததுக்கு காரணம் என்ன? ஓட்டு திருடங்கிறது வந்து நிரூபிச்சாருங்க அவரு. இவ்வளவு ஓட்டுகள் வந்து எண்ணிக்கை நம்பரே இல்லாத ஒரு வீட்டில் 50 ஓட்டு இருக்குதுன்னு சொல்லி கணக்காட்டியிருக்காங்கிறதெல்லாம் ப்ரூவ் பண்ணார். செத்து போனவங்களாம் உயிரோடு இருக்கவங்களாம் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி ரிமூவ் பண்ணதெல்லாம் காட்டினார். எல்லாத்தையும் ஆதாரபூர்வமாக நிரூபிச்சார். அதுக்கப்புறம் என்னாச்சு? அதை தடுக்கிறதுக்கு நீ என்ன பண்ணங்கிறதான கேள்வி. திருடங்கிறது வந்து மக்களுக்கே தெரியுங்க. மோடி திருடுறாரு, அமித்ஷா திருடுறாருங்கிறது நல்லா தெரியுது. ஓட்டு திட்டு தடுக்கவே முடியாதா? அதை என்ன பண்ணீங்கிறதா கேள்வி. நான் சொல்றேன், ஐயா என் வீட்டை திருடு போயிடுச்சுன்னு போலீஸ்காரர் வந்து ஆமாங்க திருடு போயிடுச்சுன்னு என்னங்க அர்த்தம்? போலீஸ்காரருடைய வேலை என்ன? ஆமாம் திருடு போயிருந்தேன், நான் கண்டுபிடிச்சி அந்த திருடனை பிடிக்கிறேங்கிறதா நான் போலீஸ்கார வேலை. அதுதான் ராகுல் காந்தி செய்யலைங்கிறதுனால தான் பீகாரில் அவர் தோத்ததுக்கு காரணம் அதுதான். இப்போ 21 மாநிலங்களில் பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது. அந்த 21 மாநிலங்களிலும் பாஜக அந்த எஸ்ஐஆர் மூலமாகத்தான் வெற்றி பெற்றதா சொல்றீங்களா? ஆமா. அது எப்படி சார் 21 மாநில மக்களும் ஏத்துப்பாங்க? ஏத்துக்கிட்டாங்களே. தமிழ்நாட்டு மக்கள் எப்படி சார் ஏத்துப்பாங்க? ஏத்துக்கிட்டாங்களே. இப்போ நீங்க அதுக்கு தானே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. எப்படி ஏத்துக்கிட்டாங்கன்னு எங்களை வந்து கேட்குறீங்க. உங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லை, உங்களுக்கு அந்த ஜனநாயக கடமை இல்லை, அந்த ஓட்டு திருட்ட தடுக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இல்லை. இப்போ வந்து என்ன வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? எப்படி சார் என்னமோ என்ன மடக்கிறதுக்கு என்னையா மடக்குறீங்க? ஜனநாயகத்தை கேவலப்படுத்துறீங்க, ஜனநாயகத்துக்கு துரோகம் பண்ணுறீங்க. இதை எப்படி தடுக்கணும்னு மீடியாக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு திட்டம் போட வேணாம்? இந்த ஓட்டு திருட்டத்தை நிறுத்தணும், மக்களோட ஆட்சி நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வேணாம்?
அவங்களோட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் தோற்று போயிடுவீங்களாமே தோற்று போயிடுவீங்களாமே அப்படின்னா எல்லாம் சார் அர்த்தம். தமிழை மக்களுக்கு துரோகம் பண்ணுறீங்க. உங்களை நம்பி நாங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். விழிப்புணர்ச்சி கொண்டு வருவீங்க, மக்களை எழுப்புவீங்க, இந்த 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 அயோக்கியத்தனத்தை எல்லாம் தடுப்பீங்கிற நம்பிக்கையில் பேசுகிறோம். அவங்களோட சேர்ந்துக்கிட்டு ஐயா நீங்கள் தோற்று போயிடுவீங்களாமே, நீங்கள் தோற்று போயிடுவீங்களாமே கேட்டால் என்ன அர்த்தம்? மீடியாவோட வேலை வந்து அது கிடையாது சார். மக்களுக்காக போராடக்கூடிய மீடியாவுடைய வேலை என்னன்னு எங்களுக்கு தெரியாது கொடுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் எங்கள் கிட்ட சண்டைக்கு வருவீங்க, நீ யாரா என்னை பற்றி கேட்கறதுக்குன்னு கேட்குறீங்க, விட்டுருங்க. நாங்கள்லாம் பார்க்க மாட்டோம், நாங்கள் திருடனோட தான் கூட இருப்போம்னு சொன்னீங்கன்னா போங்க. உங்களை விடுவாங்க, வாங்கிக்கிங்க, அவ்வளோதான். மீடியா வந்து நியாயமான பக்கம் தான் இருக்கும். அப்படி சொல்லாதீங்க. மீடியா ஒரு பக்கம் இருக்குன்னு சொல்லுங்க. அது நியாயம் சொல்றது மக்கள் சொல்லணும், நாங்க சொல்லணும், நீங்க சொல்லக்கூடாது. இப்போ மீதம் இருக்கின்ற ஒரு 5.5 கோடி மக்கள் வந்து நீங்க வந்து திமுக கூட்டணி ஆதரிச்சு ஓட்டு போட்டு அவங்க ஜெயிக்க போறாங்க. கண்டிப்பா அப்படிதானே நீங்க சொல்றது நடக்குமாங்கிறதான கேள்வி. அப்ப ஏன் 1 கோடி பேர் நீக்குனீங்க? அது வந்து போலி வாக்குன்னு சொல்லி நீக்கி இருக்காங்க. அது எப்படி போலி வாக்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம் கொடுத்தீங்க? இத்தனை வருஷம் போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப இதுக்கு முன்னாடி ஜெயிச்சல்ல இல்ல, மாவட்ட வாரியாக பட்டியலை வெளியிட்டிருக்காங்கல்ல சார். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தொகுதியிலும் இவ்வளவு போலி வாக்கு இருக்கின்றது நீக்கி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பட்டியல் வெளியிட்டிருக்காங்கல்ல சார். நான் அதிகாரியா இருந்தவங்க கணக்கு இது கொடுக்க சொன்னாங்க. மக்கள் ஆதரவு யாருக்கு அப்படின்னு சொல்லி இது கொடுக்க சொன்னாங்க. எலெக்ஷன் சர்வே நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அதிமுக ஆதரவாக சர்வே பண்ணுன்னு சொன்னாங்க. 15 நிமிஷத்தை தயார் பண்ணி கொடுத்தோம். இந்த தொகுதியில் இத்தனை லட்சம் வாக்காளர்கள், இத்தனை ஆண்கள், இத்தனை பெண்கள், இத்தனை படித்தவர்கள், இத்தனை படிக்காதவர்கள், இத்தனை செத்து போனவர்கள், இத்தனை பேர் பிறக்காதவர்கள், இத்தனை பேர் பிறந்தவங்க இப்படிலாம் போட்டு இவ்வளோ இது பிரகாரம் பார்த்தாக்கா தமிழ்நாட்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வந்து 30 தொகுதியில் 29 தொகுதியில் வெற்றி பெறும், திமுக ஒரு தொகுதியில் வெற்றி பெறும்னு கணக்கு போட்டோம். எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொண்டது தமிழக அரசு ஊழியர்கள் தானே சார்? நான் தான் கொடுத்தேன். எப்படின்னு கேட்டாங்க. என்ன உட்காந்துக்கிட்டு நம்மளா போட வேண்டியது? யாரு வாய் பிடிச்சதான் வாங்க, என்ன ஆதாரம்? காந்தராஜ் கொடுத்த புள்ளி விவரத்துக்கு என்ன ஆதாரம்? இல்லை, நான் தான் சொல்கிறேனுங்களே. இப்போ அந்த வீட்டில் இருக்கிற அந்த வீட்டை விட்டு நான் தனியாக இங்கே வந்துட்டேன். அங்கே தான் நான் போய் கொடுக்கணுன்றாங்க. இவங்க வர்ற நேரத்தில் 2 தடவை வருவாங்களா, 2 தடவை நான் இல்லைன்னாக்கா எனக்கு ஓட்டு கிடையாது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுன்னு கேட்டேன். இதுக்கு முன்னாடி எந்த வாக்குச்சாவடியில் ஓட்டு போட்டிங்களோ அந்த வாக்குச்சாவடியில் போய் நீங்கள் வந்து உங்கள் பேரை சொல்லி இது பண்ணாக்கா அவங்க இன்க்ளூட் பண்ணுவாங்க. நாங்கள் இதுக்கு நான் அங்கே போகணும் இந்த வயசில். ஆக இவங்க பார்க்க மாட்டாங்க. இவங்க நீக்கிறதோட இவங்க வேலை ஓவர். சேர்த்துற வேலை வந்து பொதுமக்களுடைய வேலையாக போச்சு. அதிகாரி எதுக்கு இருக்கிறான்? சம்பளத்தால் வாங்கி தின்றிய சோறு திங்கிறிய, வரிப்பணத்தில் தானே திங்கிறேன். என்னத்தை இதை கூட செய்கிறதுக்கு யோகியதை இல்லைன்னு நீ எப்படி அதிகாரியை நீ உட்காந்து உள்ள தள்ளும் பொண்டாட்டி பொண்ணு அத்தனை பற்றி உள்ள தள்ளும். கடமை தவிர எதுக்காக 1 கோடி பேரை நீக்கி இருக்கிறேன். எந்த அடிப்படையில் நீ நீக்கின? அதுக்கான காரணத்தை வெளியே சொல்லலைனாக்கா அந்த அதிகாரி உள்ள ஜெயிலில் தள்ளு, குடும்பத்தோட உள்ள தள்ளு, குடும்பத்தோட பொண்டாட்டி பிள்ளையோட உள்ளத்தள், சொத்துக்களை பறிமுதல் பண்ணு. அப்படி பண்ண இதெல்லாம் சரியா வரும். இப்போ எஸ்ஐஆர் பணிகளை வந்து வெளிப்படையா திமுக வந்து எதிர்த்தாலும் உள்ளுக்குள்ள ஆதரித்து தானே அந்த பணிகளை மேற்கொண்டிருக்காங்க. உள்ளுக்குள்ள ஆதரிச்சாங்கன்னா அவங்க தலை எடுத்துன்னு ஒன்று இருக்கும், அவங்க பண்ணிக்குவாங்க. கவலைப்படாதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தான் இவ்வளோ தெளிவாக தெரியுது. உள்ளுக்குள்ளார ஆதரிச்சதுங்கிறது உள்ளுக்குள்ளார போய் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? நீங்கள் தான் அவ்வளோ சாமர்த்தியம் இருக்குது. தமிழக அரசு தான் சார் இந்த பணிகளை மேற்கொண்டது. அதான் உங்க மீடியா தாங்க உள்ளுக்குள்ளாரையே போய் கண்டுபிடிச்சிருக்கீங்களே. திமுக உள்ளுக்குள்ளார செஞ்சிருக்கு. இந்த எஸ்ஐஆர் பணி வந்து இது முதல் முறை இல்ல, இது 10வது முறையாக நடந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் நடைபெற்றது, இப்போ நடைபெற்றது. எல்லா காலத்திலும் நடக்கிறதாங்க. ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய கடமை இருக்குது. உதாரணத்துக்கு சொன்னாக்கா 52ஆம் வருஷம் முதல் முறையாக இந்தியாவில் தேர்தல் நடக்குது. குடியரசு ஆனதுக்கு பிறகு நடக்கிற முதல் தேர்தல் எங்கள் ஊர் சேலத்தில் வந்து அப்போ வந்து தமிழ்நாடு வந்து ஒரு ஆந்திரா கீந்திரா எல்லாம் ஒன்றா சேர்ந்த ஒரு விசால சென்னை மாகாணம்னு பேர். அதில் ஆந்திராவெல்லாம் இருந்தது. இங்கே ஒரிசாவினுடைய கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கீழே இருந்து இதுவரையில் கன்னியாகுமரி வரையிலும் சென்னை ராஜதானி. இவ்வளோ பெரிய இடத்துல கம்யூனிஸ்டுகள் மிகப்பெரிய அளவில் இருக்காங்க. காங்கிரஸ் பயங்கரமாக தோக்குங்கிற நிலைமையில் இருக்குது. சேலத்தில் எலெக்ஷன் நடக்குது. கம்யூனிஸ்ட் இது சார்பில் மோகன்குமார் அவங்களாம் நிற்கிறார். காங்கிரஸ் சார்பில் வரதராஜ நாயுடு நிற்கிறார். 2 பேரும் சேலத்தை சேர்ந்தவர்கள். வரதராஜ நாயுடு வந்து காங்கிரஸ் தியாகியாக எல்லாம் இருந்தவர். இவர் வந்து மிகப்பெரிய கம்யூனிஸ்ட். மோகன்குமார் அவங்களும் எலெக்ஷன் நடக்குது. அன்றைக்கி ஓட்டு எண்ணுறாங்க. நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். வேனில் சொல்லிட்டு போகிறாங்க 4:30 மணிக்கு.
தபால் வாக்குகளை தவிர மற்ற வாக்குகள் அனைத்தும் எண்ணப்பட்டு விட்டன. 15,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மோகன் குமாரமங்கலம் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார். தபால் வாக்குகள் 1000 வாக்குகள் தான். அந்த 1000 வாக்குகள் போனாலும் கூட மோகன் குமாரமங்கலத்தினுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்டு விட்டதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க. 6 மணிக்கு ரிசல்ட்டு. வரதராஜ நாயுடு 10,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி. எப்படி வந்தது? அன்னைக்கு சின்னம் கிடையாது, பொட்டி தான். காங்கிரஸ் மஞ்சள் பொட்டி, கம்யூனிஸ்ட் சிவப்பு பொட்டி. அந்த சிவப்பு பொட்டியில் போடுற ஓட்டுகள்லாம் கம்யூனிஸ்டுக்குன்னு அர்த்தம், மஞ்சள் பொட்டியில் போடுறதுக்கெல்லாம் காங்கிரஸுக்குன்னு அர்த்தம். ஒரு 5 நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணாங்க, அந்த சிவப்பு பொட்டியில் இருந்த ஓட்டெல்லாம் தூக்கி மஞ்சள் பொட்டிக்கு மாற்றினாங்க, முடிஞ்சு போச்சு. ரொம்ப சமீபத்தில் சொல்லணுன்னாக்கா வானதி சீனிவாசன் எப்படிங்க ஜெயிச்சாங்க கமலஹாசன்? சாயந்தரம் 5 மணி வரையிலும் வானதி சீனிவாசன் விட கமலஹாசன் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார். 5:30 மணிக்கு வானதி சீனிவாசன் 10,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி. எங்கிருந்து வருது இன்ஸ்ட்ரக்ஷன், ரிசல்ட் ஓவர். காலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்கிறதா இருக்குது. அங்கொன்னும் இங்கொன்னுமா நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ ஒட்டு மொத்தமாக ஹோல்சேலாக போட்டேன். ஓட்டு போட வந்தால் தானே நீ எனக்கு எதிர்த்து ஓட்டு போடு, எனக்கு எதிர்த்து ஓட்டு போடு, அந்த சிம் கார்டை நான் மாற்றணும், அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி எல்லாம் இவ்வளோ கஷ்டப்படணும். உனக்கு ஓட்டே இல்லைட்டாங்க, முடிஞ்சு போச்சு, என் கதை முடிஞ்சு போச்சு. என்ன மாதிரி எத்தனை லட்சம், அதான் 1 கோடி பேர் காலி பண்ணியாச்சு. அந்த 1 கோடி பேர் நீக்கப்படாமல் இருந்திருந்தால் திமுக ஜெயிச்சிருக்குமா 26ல்? ஏன் ஜெயிக்கக்கூடாது? அந்த 1 கோடி பேர் அவங்க தோக்கப்பாங்கிறதுக்காக தானே இது பண்ணாங்க. அது இல்லைன்னு சொல்கிறீங்களா பார்க்கலாம். அப்போ அந்த 1 கோடி பேரை ஏன் நீக்கணுங்க? நீக்கிறதுக்கு என்ன காரணம்? விளக்கம் சொல்லு. எப்படி நீக்கணும்? 1 கோடி பேருங்க ஒரு நாட்டினுடைய ஜனத்தொகைங்க. அது ஐரோப்பிய நாடுகளில் 1 கோடி பேர் இருக்கிற ஜனத்தொகையே கிடையாது. ஒரு நாட்டோட ஜனத்தொகையவே வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிறீங்கன்னாக்க என்ன ஜனநாயகம் நடக்குதுங்க? பெரிய சாமர்த்தியமாக என்ன மடக்கிறதா கேள்வி கேட்டு எப்படி கேட்குறீங்க? அதனால திமுக ஜெயிச்சிருமா? அந்த 1 கோடி பேர் நீக்கப்பட்டதால் திமுக ஜெயிக்காது, அதிமுக ஜெயிக்கணும்னு சொல்ல வரீங்களா? தெரியாது, ஜெயிக்காதுன்னு சொல்ல வர்றீங்களா நீங்க? இல்ல நீங்க என்ன சொல்ல? இல்ல இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அப்ப அந்த 1 கோடி பேரை நீக்கிறதுனால அதிமுக ஜெயிக்கிறது கிடையாதுன்னு சொல்றீங்களா? மிச்சம் 5 கோடி பேரும் அதிமுக ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லுவாங்க. எப்படி எல்லாரும் அதிமுக ஓட்டு போடுவாங்க? அப்ப நீங்க அப்படித்தானே சொல்றீங்க. அந்த 1 கோடி பேர் தான் திமுக இருந்தாங்க, அவங்கள நாங்க நீக்கி விட்டோம். மிச்சம் எல்லாரும் தான் அதிமுக ஓட்டு போடுறாங்க நீங்க சொல்லும்போது நான் சொல்றேன் அந்த 5 கோடி பேர் திமுக தான் ஓட்டு போடுவாங்க. போட விட மாட்டீங்க நீங்கிறது தான் நான். ஏன் போட விட மாட்டேன் சார்? அதான் இதுதான் அர்த்தம். ஏன் போட விட மாட்டேங்க இதுதான் அர்த்தம். ஏன் நீக்குனீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க சார். அதாவது வாக்காளர் பட்டியலில் நீக்குவது, சேர்ப்பது, திருத்தம் செய்வது எல்லாமே ஒரு பொதுவான விதிமுறை தானே? எல்லாம் சரிங்க. இதெல்லாம் நீங்க வகுப்பு எடுக்க வேணாம். உங்களுக்கு என்ன வயசு சொல்லுங்க சார். உங்களை போல 10 பங்கு வயசு ஜாஸ்தி எனக்கு 10 தேர்தலில் ஓட்டு போட்டிருக்கேன். எனக்கு சொல்லாதீங்க. ரொம்ப அந்த அளவுக்கு நான் தான் சொல்றேனுங்களே. உங்கள் மீடியாக்களுக்கெல்லாம் வந்திருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, எழுத்தாப்படி உட்காந்துக்க ஒரு அடிமுட்டாடு, மடையன், கேடு கட்டவன், புத்தி பிறவிலேயே வம்சாவளியாவே அவங்க பைத்தியக்காரனுங்க அப்படிங்கிற முடிவுல தான் பேசுறீங்க. இது கூட தெரியாம உங்க முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான். ரொம்ப புத்திசாலித்தனமா அப்படியே மடக்கிடுறீங்களா என்ன? அப்படியே போயிட்டு போங்க. எங்களுக்கு என்ன வந்தது? தோக்க போறது நீங்கள். நாங்க முடிஞ்சு போச்சு எங்க வாழ்க்கை. உங்க போன்ற இளைஞர்கள் தான் தோக்க போறீங்க. மக்கள் தோக்க போகிறாங்க. அதுக்கு துணை போற துரோகத்தை செய்யறவங்க நீங்க. அந்த துரோகத்தை நிறுத்துறதுக்கு வழியை பாருங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருனாக்கா, அந்த போலி வாக்குகள் நீக்கத்தால் திமுகவின் வெற்றி தகர்த்தெறியப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காரு. ஆக புரியுது இல்ல? இவ்வளவு நாள் இந்த போலி வாக்க வச்சுதான் இவரு 2 தடவை சீஃப் மினிஸ்டர் இருந்தார். ஒரு முறை தான் சீஃப் மினிஸ்டர். சரி, ஒரு தடவை சாரி சார், மன்னிச்சிருங்க சார், ஐயோ தவறு 2 தடவை சொல்ல மன்னிச்சிருங்க சார், மன்னிச்சிருங்க சார், ப்ளீஸ் சார், தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க சார், ப்ளீஸ் சார். ஒரு தடவை தான் சார், ஒரு தடவை தான் சார், தப்பு, என்ன மன்னிச்சிருங்க. இல்ல அவருடைய கருத்து பெரிய அரசியல் விமர்சகர், ஒரு மருத்துவர். என்ன ஒரு அரசியல் என்ன சார் பதில் இது என்ன சார் கேள்வி? 2 தடவை சொன்ன உடனே ஒரு பெரிய மகத்தான தவறு. உங்களுடைய தகவல் மக்களுக்கு சேருது பாத்தியா? அப்படின்னா இல்லையா, உங்களுடைய தகவல் மக்களுக்கு போய் சேருது. அந்த தகவல் சரியான தகவலா இருக்கும், உண்மையான தகவலா சொல்ற விஷயத்துல ஒரு 2 தடவைங்கிற 2 தடவை ஆட்சிக்கு வந்தது சொல்லிட்டேன், அவ்வளவுதான்.
அதான் எடப்பாடியோட கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? மாறி உலகத்தையே இது பண்ணிட்ட மாதிரி பேசினா என்ன அர்த்தம்? அதாங்க ஐயா, எடப்பாடியோட கருத்தை எப்படி பாக்குறீங்க? என்ன பார்த்து முட்டாள்னு சொல்லிட்டு இருக்கிறதுல நீங்க வந்து உங்களை புச்சாரி ஆக்கிட்டு தான் நினைக்காதீங்க. இல்லைங்க ஐயா, என்ன பார்த்து குற்றவாளின்றீங்க, 3 விரல் உங்களை காட்டிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய அரசியலோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வோடு தான் நேர்கள் எடுத்துட்டு இருக்கேன். கேளுங்க, என்ன குற்றவாளி நீங்க இப்படி காட்டுறீங்க, 3 விரல் இப்படி இருக்குது, நீ என்ன யோக்கியனான்னு கேட்டுக்கிட்டு முதல்ல அதை யோசிச்சிங்க. உங்களுக்கு பொறுப்பு இருக்குது, ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு குடிமகனுக்கும் பொறுப்பு இருக்கு. அதை விட்டுட்டு என்னமோ திமுக அழிஞ்சு போட்டு யாருக்கு இல்ல, எடப்பாடியுடைய கருத்துக்கு உங்களுடைய கருத்தை நான் கேட்கிறேன். எடப்பாடி என்ன சொல்லிக்கிறேன்னா, போலி வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளதன் காரணமாக திமுகவுடைய வெற்றி தகர்ந்து உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து எந்த அளவுக்கு உண்மையான கருத்து? அது அவருடைய கருத்து. 10 தோல்வி பழனிசாமிக்கு தான் தெரியும். திமுக ஜெயிக்க சொல்றாரு, அது எப்படி சொல்றாரு? அது வாய்ப்பு இருக்கா? 10 தடவை வந்து நேர்மையான முறையில் வாக்குன்றது, இந்த தடவை இந்த வாக்காளர்கள் திமுக வாக்காளர்களாக நீக்கிறதுனா நாங்க ஜெயிப்போங்கிறாரு அவர். அப்படி சொல்றாரு. ஆமா, அதான் சொல்லுவாரு. 10 தடவை நான் தோத்ததுக்கு காரணம் எல்லா மக்கள் பூரா திமுக ஓட்டு போட்டாங்க, அந்த திமுக ஓட்டுகளை எல்லாம் வந்து போலி வாக்காளர்கள் சொல்லி நீக்கிட்டதுனால திமுக அந்த ஜெயிக்காது, நாங்க ஜெயிப்போம். அப்ப திமுக வாக்கு வங்கி 1 கோடி தானா? 1 கோடி எடுத்தா இருக்குதுங்க. நீக்கப்பட்டவங்க ஃபுல்லா திமுக ஆதரவு வாக்காளர்களா? அது தெரியாது. இப்போ நீங்க சொல்றது வந்து எனக்கு என்ன புரியுதுன்னா, என் டீம் ஃபுட்பால் டீமு 11 பிளேயரு, உங்க டீம்ல 11 பிளேயரு, என் டீம்லேயும் தானே 11 பிளேயர் இருக்காங்க. யார் கோல் போட்டா? இந்த ஒரு கோலை வச்சுக்கிட்டு நான் சொல்றேன், என் டீம்லேயும் தான் 11 பிளேயர் இருக்காங்க, நான் எப்படி தோத்தேன்? நீ கோல் போட்டதுனால நீ ஜெயிச்சிருவியா? அது மாதிரி இருக்குது நீங்க கேட்குறது. சரி சார், அவரே ஒத்துக்கிறாரு, போலி வாக்காளர்கள் பேர்ல திமுக வாக்காளர்கள் பூராத்தையும் நாங்க நீக்கிட்டோம், மிச்சம் இருக்கிற 5 கோடி பேர்த்த நாங்க ஓட்டு போட விடுவோமா இல்லையாங்கிறது எங்களுக்கு நாங்க பல்வேறு வகையான திட்டங்களை வச்சிருக்கிறோம். அன்னைக்கு வந்து ஓட்டு போட வந்த நேரத்தில் நீ இல்லைன்னு என்ன பண்ண முடியும்? 5 வாக்காளர் லிஸ்டோட போறேன், இல்லைங்க இதை தப்பா போச்சு, உங்களுக்கு ஓட்டு இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? 5 கோடி பேரை நீக்க மாட்டீங்களா நீங்க? 1 கோடி பேரை நீக்கிறவங்களுக்கு 5 கோடி பேரை நீக்கிறது பெரிய விஷயம் தான். அதில் தான் அவர் தைரியமாக சொல்கிறாரு, இத்தனை தடவை வந்து திமுக ஆதரவாளர்களாக இருந்தவங்களையெல்லாம் நாங்கள் வந்து விட்டு வச்சுருந்தோம், அவங்களையெல்லாம் நீக்கிட்டோம், அதனால் இந்த தடவை நாங்கள் ஜெயிப்போன்றத உறுதியாக சொல்கிறாரு. அது காரணம் என்னன்னா, திமுக வாக்கு இல்லாமல் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது பழனிசாமி ஒப்புதல் வாக்குகளை கொடுத்துருக்காரு. 5,43,76,756 வாக்குகள் இப்போ வரைவு வாக்காளர் பட்டியலில் வெளியிடப்பட்டுள்ளது. இவங்க வந்து திமுக ஆதரித்து ஓட்டு போட மாட்டாங்களா? தெரியாது. ஓட்டு போட விடுவீங்களா? ஏன் விட மாட்டாங்க? 1 கோடி பேரை நீக்கணும். அரசாங்கமே திமுக அரசாங்கம் தானே சார்? ஆமாங்க. தேர்தல் பணி ஈடுபட தமிழக காவல்துறை தேர்தல் ஆணையத்தில் யார் உட்கார்ந்துருக்கா? தேர்தல் ஆணையத்தில் மேல உட்கார்ந்துட்டோம்னா தேர்தல் ஆணையம், இங்க களப்பணி ஆற்றக்கூடியது தமிழக காவல்துறை, தமிழக அரசு. இப்ப நம்ம சொல்றோம், ராகுல் காந்தி கிட்டயும் ஸ்டாலின் கிட்டயும் நம்ம சொல்றது ஜாக்கிரதை அப்படின்னு சொல்றோம். இவ்வளவு பிளான் பண்ணியிருக்காங்க அவங்க. அரசு இயந்திரத்தை அப்படியே முழுக்க பயன்படுத்தி, அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் நடந்திருக்குது, இவ்வளோ பெரிய பச்சை துரோகம் நடந்திருக்குது, மக்களுக்கு எதிரான ஒரு சதி நடந்திருக்குது. இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு ஒரு அரசியல் கட்சிங்கிற முறையில் ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்திக்கும் மம்தா பானர்ஜிக்கும் எல்லாத்துக்கும் இருக்குது. 26ல் திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கின்றதா? சான்ஸே இல்லையே. சான்ஸே இல்லை. ஞானேஷ்குமார் கையில் வச்சிருக்கீங்க, எலெக்ஷன் கமிஷனர் கையில் வச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் எப்படி ஜெயிக்க முடியும்? ஏன்னா ஓட்டு போட விட்டா தானே. அதான் நான் தானே சொல்கிறேன், நீ ஓட்டு போட வருவேன், அதுக்கப்புறம் அந்த சிம் கார்டை நான் மாற்றணும், என்னத்துக்கு உனக்கு ஓட்டே இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சார் 5.5 கோடி வாக்காளர் இருக்காங்கல்ல, 5.5 கோடி பேரை உள்ள வரோம். 5.5 கோடி பேர் வந்து என்டிஏ கூட்டணி வேட்பாளர் ஆதரவு தான் ஓட்டு போடுவாங்களா? திமுக ஓட்டு போட மாட்டாங்களா? யாருக்கு தெரியும்? 1 கோடி பேரை நீக்கிறதுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த 5.5 கோடி வாக்குகளை வந்து ஏமாத்துறதுக்கு தெரியாதா? என்ன பெரிய விஷயம். 2026ல் திமுக தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பது உங்களுடைய கருத்து. என்னுடைய இது ஞானேஷ்குமார் இருக்கிறவர்கள் நடக்காது. தேர்தல் நேர்மையாக நடந்தால் இந்தியாவில், தமிழ்நாடு இல்லை, இந்தியாவில் ஒரு இடத்தில் கூட பாஜக வெற்றி அடையாது, ஒரு இடத்தில் கூட வெற்றி அடையாது. தேர்தல் நேர்மையாக நடந்தால் அவ்வளவுதான். இல்ல, பிரதமர் மோடி வந்து 3 முறை குஜராத் சிஎம், 3 முறை பிரதமர், இது எல்லாமே வந்து இந்த SIR மூலமா வெற்றி
வெற்றி பெற்றாரா? ஆமா. இது எப்படி சார் 19 சொல்ல முடியும்? 2 முறை வந்து முதலமைச்சராக இருந்தார். யாரு? மோடி அவர்கள். மோடி 3 முறை. சரி, ஐயோ சாரி சார், மறுபடியும் மன்னிச்சுங்க. இல்லைங்க ஐயா, மிகப்பெரிய தவறு பண்ணிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். வழக்கமான மன்னித்து விடுங்கள். ஐயா, நான் உங்களை கூப்பிடுறேன். ரொம்ப சாரி சார். 3 முறை இருந்தார் சார். நான் ஒரு மடையன் சார், அறிவு கட்ட முண்டோ சார். எனக்கு நம்பரே தெரியல. ஓட்டு திருட்டு எப்படி இல்ல சார், அதான் சொல்லிட்டு சார், இந்திய மக்களை ஏத்துப்பாங்க. 3 தடவை இருந்திருக்காரு. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலே வந்து 8 கோடியே 53 லட்சம் மக்கள் தொகை இருக்காங்க. ஒரு திட்டவட்டமான முடிவோட வந்திருக்கீங்கன்னு சொல்லமா நான் உங்களை ஒரு தேச துரோகின்னு உங்களை சொல்லமா? நீங்க சொல்றதா சொல்லுங்க. ஆமா, தேச துரோகி நீங்க. தனக்கு கல்யாணம் ஆனதையே மறைச்சு பொய் தகவல் கொடுத்து 3 சொல்லிருக்கேன். எத்தனை தடவை வந்தார் சீஃப் மினிஸ்டர்? 3 முறை. 4வது தடவை இப்போ நாடாளுமன்றத்தில் நிற்கும் போது தான் யசோதா பெண்ணுங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கை விட்டாருங்கிற விஷயம் வெளியில் வந்தது. இன்னைக்கு ஒரு யசோதா பெண்ணுக்கு என்ன மரியாதை? அந்த 3 தடவை நீ பொய் பேசினியே, உன்னை வந்து அரசு டிபார் பண்ணியிருக்கணும்ல எலெக்ஷன் இருந்து. எப்படி நின்று 3 தடவை நின்று? எப்படி 3 தடவை ஜெயிச்ச? அன்னைக்கு அந்த ஃப்ராடு நீ பண்ணி தானே வந்திருக்க. அந்த ஃப்ராடு பண்ணி தானே நீ உள்ளே வந்திருக்க. 3 தடவை சீஃப் மினிஸ்டரான அந்த ஃப்ராடு பண்ணி தானே நீ வந்து பிரைம் மினிஸ்டரான. சொல்லுங்க பதில் சார். மக்கள் சக்திக்கு முன்னாடி நீ எந்த சக்தியாலும் ஒண்ணும் பண்ண முடியல. இன்னைக்கு யசோதா பண்ணி நடுத்தருவில் சுத்துறாங்க. உங்களை போன்ற ஒரு அவலை பெண் அவங்க. பங்களாதேஷ்ல, ஸ்ரீலங்காவில் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். மக்கள் சக்தி நடந்தது. அங்க ஆட்சியை வந்து மாற்றம் ஏற்பட்டது. இளைஞர்கள் நடைபெற்றது. பாகிஸ்தான் நடைபெற்றது. அதே போல இந்தியாவிலும் இந்த உண்மையிலேயே ஓட்டு திட்டு நடைபெறுது என்றால் இந்தியாவிலும் பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா போல ஒரு மக்கள் புரட்சி கண்டிப்பாக வந்து வரும். அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். ஆனா வடநாட்டு வரலாற்றுல போராடினதான் வரலாறே கிடையாது. அவங்க போராடினதான் வரலாறே கிடையாது. முகலாயர்கள் வந்தாங்க, 7 தலைமுறை ஆட்சி பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. உடனே என் அக்காத்த அழகா இருப்பா, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா போய் அக்பர் வீட்டுக்கு சொல்லி ஜோதிபாயை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு மச்சான் வந்து இப்போ மந்திரி பதவி வாங்கிட்டான் தோடர்பாங்க. இப்படி தான் இருந்தாரு. என்ன சரித்திரம் இருக்குதுங்க? பிருத்திவிராஜா சம்மி தூக்கிட்டு போனது தவிர வேற என்ன வரலாறு இருக்குது? வெள்ளக்காரன் வந்து என்ன பண்ணீங்க? 56 ராஜபுத்திர ராஜாக்கள் அத்தனை பேரும் போய் உனக்கு கப்பம் கட்டுறோன்னு சொல்லிட்டு அந்த இங்கிலாந்து ராஜா வந்து வெறும் இங்கிலாந்து ராஜா சக்கரவர்த்தியாக மாற்றினீங்க. அத்தனை பேர் கப்பம் கட்டினீங்க. தென்னாடு ஒன்று தாங்க எதிர்த்து போராடிச்சு. கிட்டூர் சின்னம்மா, அல்லு சீதாராமராஜு, பூலித்தேவை, மருது பாண்டியர்கள், வேலு நாச்சியார், ஐதர் அலி, திப்பு சுல்தான் எல்லாம் தென்னாட்டை சேர்ந்தவங்க தாங்க போராடினாங்க. இவனுங்க அத்தனை பேரும் காலில் விழுந்தானுங்க. சத்யஜித் ராய் ஒரு படம் எடுத்து விட்டாருங்க, சத்யரஞ்சிகா கில்லாடின்னு. ஒரு நவாபு ஒரு வடநாட்டு நவாபும் ஒரு ராஜபுத்திர ராஜாவும் உட்காந்துக்கிட்டு செஸ் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. வெள்ளைக்காரன் ஆனந்தமாக உள்ள வந்து நாட்டை பிடிச்சிட்டு போயிட்டான். எதுக்கவே இல்லை அவனுக்குங்கிறது தான் வரலாறு. வெள்ளைக்காரனை எடுத்து எந்த பிரிட்டிஷ் வடநாட்டுக்காரன் போராட்டம் நடத்தணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஜான்சி ராணி 10 பேர்த்த கொண்டு போட்டு செத்து போயிட்டா. அவ்வளோதான் அவங்க பண்ணுது. வேற யார் இருக்கு அவங்க கிட்ட? இப்போ ஓட்டு திருட்டை எதிர்த்து தென்னாட்டுல தான் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை என்று சொல்றீங்க. தென்னாட்டுல அந்த புரட்சி வந்தாலுடைய இந்திய ஜனநாயகத்தை யாராலும் காப்பாற்ற. 2026 வந்து அதிமுக பாஜக வெற்றி உறுதின்னு சொல்லிட்டீங்க. ஆமா, இருக்கிற சூழ்நிலை அதுதான் உண்மை. மக்களுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் மத்தியில் நடக்கிற போராட்டம். இதுல வந்து தேர்தல் ஆணையம் வெற்றி பெறுங்கிறது. தேர்தல் ஆணையம் வெற்றி பெற்றா அதிமுக பாஜக வெற்றி பெறும். ஆமா, தேர்தல் ஆணையம் தோல்வியுற்றா திமுக வெற்றி பெறும். மக்கள் வெற்றி பெறாங்க. மக்கள் வெற்றி பெறுவாங்க. திமுக எதிர்கட்சியா வர வாய்ப்பு இருக்கின்றா? என்ன வந்து என்ன பிரயோஜனம்? இப்ப ராகுல் காந்தி கத்திக்கிட்டு இருக்காரு. என்ன ஓட்டு சோர்னு கத்தி என்ன பிரயோஜனம் ஆச்சு? அதிமுக பாஜக ஆளுங்கட்சியா வரும்போது எதிர்கட்சியாவது திமுக வர வாய்ப்பு இருக்கின்றதா கேட்டேன். ஓட் சோறுங்கிறத ப்ரூவ் பண்ணாரா இல்லையா? உங்க சேனல்ல ஒத்துக்குதா இல்லையா? அதுக்கப்புறம் என்னாச்சு? 1 கோடி பேர் இல்ல. அதான் சார், திமுக எதிர்க்கட்சியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஹை ஓட்டு 1 கோடி பேர் இல்லையா, என்ன சார் பண்ண போறீங்க? என்னமா உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி? உங்களுக்கு பொறுப்பு இல்லை, உங்களுக்கு சமுதாய கடமை இல்லை. கண்டிப்பா இருக்கு. அப்புறம் அந்த ஓட்டு சோறை எப்படி நிறுத்துறதுங்கிறதுக்கான திட்டங்களை வகுக்கிறதுக்கான எண்ணங்களை நீங்க செய்ய வேணாம், பிரச்சாரங்களை நீங்க பண்ண வேணாம். இப்போ நீங்க 19 சொல்லிட்டீங்க. 2026 திமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இல்லை, என்டிஏ கூட்டணி தான் வெற்றி பெறும் சொல்லியிருக்கீங்க. 2019
தேர்தல் ஆணையமும் மக்களுக்கும் நடக்கிற போட்டியில் தேர்தல் ஆணையம் வெற்றி பெறும். தேர்தல் ஆணையம் வெற்றி பெற்றால் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும். 2011ஆம் ஆண்டு வந்து அதிமுக வந்து ஆளுங்கட்சியாகவும் கூட்டணியில் இருந்த தேமுதிக எதிர்கட்சியாகவும் வெற்றி பெற்றது. அந்த மாத நிலைமை 2026ல் ஆளுங்கட்சியாக அதிமுகவும் கூட்டணியில் உள்ள பாஜக எதிர்கட்சியாக வர வாய்ப்பு இருக்கின்றதா இந்த ஓட்டு திருட்டு மூலமாக? தாராளமாக வரதுக்கு ஏன் வாய்ப்பு இருக்காது? ஏன் வாய்ப்பு இருக்காது? அதுக்காக தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறது, அதுக்காக தானே நீங்களும் கஷ்டப்படுறீங்க. ஸோ பீகாரின் வெற்றி தமிழ்நாட்டில் தொடரும். ஆமாம், மகாராஷ்டிரா வெற்றி இப்போ பீகாரில் காட்டினாங்க, பீகார் வெற்றி தமிழ்நாட்டுக்கு வரும். அதனால தான் ஒரு பல மாதமே வந்து சொன்னார் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும்னாரு. நாங்கள் ஒரு பைத்தியக்காரன் அதை என்ன பண்ணி தொலைறது, எங்களுக்கு எங்கள் மூளையே சரியாக இருக்க மாட்டேங்குது. என்டிஏ கூட்டணியில் யாருங்க இருக்காங்கன்னு கேட்டோம். அமித்ஷாவுக்கு தெரியல. டிடிவி தினகரன் இருக்கார், செங்கோட்டையன் இருக்கார், பழனிசாமி இருக்கிறார், சசிகலா இருக்காங்க, தாவேகா இருக்கார். என்டிஏ கூட்டணிங்கிறது பூராமே எல்லாமே அதிமுக. ஆக அதிமுக வந்து என்டிஏ கூட்டணி சொல்லிட்டு சுற்றுறாரு. இது என்டிஏ கூட்டணி எந்த கட்சி இருக்குன்னு கூட அவருக்கு தெரியல. ஒரு இந்த நாட்டினுடைய சர்வாதிகாரிக்கு அது ஆட்சிக்கு வந்துடும் சொல்லிட்டு இருக்காரு, கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். என்ன பண்ண முடியும்? அவ்வளோ திட்டவட்டமாக அவங்க அரசாங்க எந்திரத்தை கையில் வச்சுக்கிட்டு உள்ள தடுக்கிறதுக்கு வழி இல்லாத அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? தமிழ்நாட்டில் அரசு இயந்திரம் திமுக கூட்டணியில் தானே இருக்கின்றது. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியிலே ஏறக்குறைய 20 கட்சிகளுடைய தலைவர்கள் வந்து ஒன்று சேர்ந்து தான் ஒரு வலுவான கூட்டணியோடு சண்டைக்கு போறாங்க. இந்த வலுவான கூட்டணி இந்த ஓட்டு திட்டத்தை தடுக்க முடியாத கூட்டணிங்கிறது வேறங்க. கோல் போடுறேன், கோல் உள்ள விழுந்துருச்சு, ரெஃபரி சொல்றாரு பெனல்ட்டி அப்படிங்கிறார். கோல் முடிஞ்சு போச்சு, கோல் இதாகி போச்சு, ஃபவுல் முடிஞ்சு போச்சு. ரிசல்ட் அவர் தான் அனௌன்ஸ் பண்ணுறாரு, ரெஃபரி தான் அனௌன்ஸ் பண்ணுறாரு. நீங்கள் ரெஃபரியை கையில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொல்லுறது பார்க்கும்போது 2026லும் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும், 2031லும் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும், 2023 நாடாளுமன்ற தேர்தலும் என்டிஏ கூட்டணி தான் வெற்றி பெறும். அதான் சொல்ல வரீங்க. அல்பமா பேசாதீங்க. 3036லயும் அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. இந்த ஓட்டு திருட்டு தொடர்ந்தால் 3036 4036லயும் அவங்க தான் ஜெயிப்பாங்க என்டிஏ கூட்டணி. ஆமா, உங்களுடைய விரிவான நீங்க அது வரல இருந்து ஆட்சி பார்த்துப்போம். உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நீங்களே மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.